இயேசுவிலே பிரியமான பிள்ளைகளே, தர்மையான நல்ல நாளிலே இறந்த நம்பிக்கையாளர்களுடைய விழாவை கொண்டாடுகிறோம். ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு வாழ்ந்து இறந்து போன சகல ஆன்மாக்களையும் நினைவு கூறுகின்ற ஒரு புனிதமான நாள். நம்முடைய வாழ்விலே நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி உறவு கொண்டு நட்பு கொண்டு பழகி இன்று இல்லாமல் போயிருக்கிற நமது தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிற ஒரு புனிதமான நாள். ஆக மரணத்தை பார்த்து, கல்லறையை பார்த்து, மருத்துவமனையை பார்த்து, நோயை பார்த்து பல பயங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, கடவுள் நினைப்பதென்று பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு நம்ம வாழ்க்கை நீளமா இருக்கணும் மனுஷன் நினைக்கிறான். இதை பார்த்து கடவுள் பாவம் என்று நினைக்கிறார். பாவம் மனுஷன். எப்ப கதை முடிய போதுன்னு ஒண்ணுமே தெரியாமலே மனிதன் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த நல்ல நாளிலே நம்பிக்கை உருவாக்குகிற நாள், விசுவாசத்தில் ஆழப்படுகிற நாள். மரணம் ஒரு தருணம், ஒரு மறுபிறப்புக்கான ஒரு பிறப்பு. ஆகவே இந்த மரணத்தை கண்டு பயப்படாமல் இருக்கிற ஒரு மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள இந்த பலியிலே செபிப்போம். மற்றும் நம்மோடு வாழ்ந்து இறந்து ஆண்டவரோடு இருக்கிற அந்த பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரோடு இல்லாமல் உத்தரிக்க நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரோடு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இந்த பலியிலே ஜெபிப்போம். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. வானக தூதர்கள் அந்த ஏணியிலே ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் உத்தரிக்க நிலையிலே இருக்கிற அனைவரையும் ஆண்டவரிடம் கொண்டு போக அவர்கள் ஒரு திருப்பலியிலே முயற்சி செய்கிறார்கள். ஆகவேதான் இறந்தவர்களுக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாரும் மோட்சத்துக்கு போக மாட்டோம். ஆனால் நம்ம பல பேர் உத்தரிக்க நிலையிலே போவோம். அந்த உத்தரிக்க நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்கு யாராவது ஒருவர் நமக்கு ஜெபிக்க வேண்டும். யாராவது நமக்காக திருப்பலி நிறைவேற்ற வேண்டும். வாழ்க்கை ஓடுகிற வேகத்தில் தெரியாது. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இன்று நீ பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபம் அவர்களை விண்ணகத்தில் சேர்க்கிறது என்றால், நாளை உனக்காக சொல்லுகிற ஜெபம் உன்னையும் விண்ணக நிலையிலே சேர்க்கும். எனவே மறந்து போன அத்தனை ஆன்மாக்களை, இறந்து போன அத்தனை ஆன்மாக்களை, அவன் நல்லவனோ கெட்டவனோ யாராக இருந்தால் அவனுக்காக ஜெபிப்போம். அவர்கள் அனைவரும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று இந்த பலியிலே உருக்கமாக ஜெபிப்ப ஆண்டவர் அழைக்கிறார். ரொம்ப சோகமெல்லாம் இருக்கிற நாள் இது கிடையாது. இது கல்லறை கிடையாது. இது கோயில், திருப்பலி. உயிர்ப்பை ஞாபகப்படுத்துவதுதான் திருப்பலி. இறப்பை ஞாபகப்படுத்தி இறப்பிலிருந்து வருகிற வாழ்க்கையை சொல்லுவதுதான் திருப்பலி. கல்லறைக்கு போகும்போதாவது நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருக்கலாம். பூசைக்கு வரும்போது இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லையா? ஆக முகத்தை கொஞ்சம் சிரிச்சு வச்சுக்க பார்ப்போம். உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பூசை வைக்கிறேன்னே தோணல. என்னமோ இது இப்பதான் இந்த சாம்பல் புதன் அன்னைக்கு பூசை வைக்கிற மாதிரியே இருக்கு. இறைவாய், என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? ஏன் அவ்வளவு சோகம்? இன்னைக்கு விழா, இது இன்னைக்கு விழா. ஆகவே இந்த விழாவிலே ஒரு மகிழ்ச்சியை, ஒரு நம்பிக்கையை, ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ள இயேசு அழைக்கிறான். இயேசு அழைக்கிறான். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். செயல்படுமா? இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். கவலை படுவோரே, கலங்கி தவிப்போரே, கவலை நீக்கி கலக்கம் போக்க கடவுள் அழைக்கிறார். கடவுள் அழைக்கிறார். செயல்படுவோம். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய்
அழைக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த சோகமும் நமக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் மரணம் இயற்கையானது. எப்படி பிறப்பு இயற்கையோ மரணமும் இயற்கையானது. இதில் சாவாமல் வாழ போகிறது யாராவது இருந்தா கை தூக்க பார்ப்போம். நான்லாம் சாவ மாட்டேன், எனக்கு போய் சாவு வருமா? யாரா இருக்கிறீங்களா? அப்படி யாரா இருக்கிறீங்களா? என்ன தவிர நான் 3 தடவை மரணமாகி உயிர்த்தவன். ஆக பிரியமான பிள்ளைகளை, ஏன் பிறப்பதற்கு பயப்படாத ஒரு மனிதன் சாவதற்கு பயப்படுகிறான்? சாவை பற்றி நாம் தரக்குறைவான எண்ணங்களை வைத்திருக்கிறோம். எத்தனை மரணங்கள் எத்தனை பேருக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது. கணவன் இருந்தபோது இல்லாத ஒரு சுறுசுறுப்பு, இல்லாத ஒரு பொறுப்பு எத்தனை பெண்களுக்கு வந்திருக்கிறது, மனைவிமார்களுக்கு. தாய் தகப்பன் இல்லாமலேயே தன்னுடைய சுய பொறுப்பிலே வாழக்கூடிய தைரியம் எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது. ஆகவே நம்பி இருந்தவர்கள் போன பிறகு தன்னம்பிக்கையிலே உயர்ந்து போனவர்கள் எத்தனை பேர். ஆகவே மரணங்கள் மாற்றத்தை உருவாக்குவதற்காக தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மரணம் என்பது ஒரு பாடம். இன்னைக்கு உங்க ஊர்லெல்லாம் இருடியாம்பட்டு, மிக்கேல்புரம் அங்கெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும். மையனூர்லலாம் சாப்பாடு வைக்கிறதும், கல்லறை திருடுறதும், பூ திருடுறதும், மெழுகுத்திரி திருடுறதும். இன்னைக்கு தான் போய் பக்கத்துக்கிற கல்லறைலாம் என் கல்லறைன்னுவான். இந்த மண்ணை குமிச்சு வச்சிருப்பான், இந்த மண்ணை அவன் குமிச்சு வச்சிருப்பான். ஒரே கல்லறை கலாட்டா. இன்னைக்கு ஊரில் அதான் நடக்கும். அதாவது கல்லறைக்கு நல்லா பூ வச்சுக்கிட்டு நல்லா ஜோடனை பண்ணிக்கிட்டு போவோம். கல்லறை ஃபுல்லாக பூவாக இருக்கும், பாதி பூ காணாமல் போயிருக்கும், போன பொம்பளைங்க எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. ஆக அந்த கல்லறை கலாட்டாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் அது ஒரு புறம் இருந்தாலும், இந்த கல்லறை என்பது என்ன அர்த்தம்? கல் பிளஸ் அறை, கல்லால் ஆன ஒரு அறை. ஒரு காலத்தில் இறந்தவர்களை புதைத்து அதன் மீது கல்லை வைப்பார்கள். இந்த நாய், பூனை, இந்த மாதிரி விலங்குகள் அந்த உடலை இழுத்து செல்லாதபடி கல்லை வைப்பார்கள். ஏன், இயேசுவினுடைய கல்லறை மீது கூட கல் இருந்தது. அந்த கல்லை புரட்டித்தான் இயேசு வெளியே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கல்லால் ஆன கல்லறை அப்படிதான் ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது. அதே போல இன்றும் நாம் கல்லறை கல்லறை என்று அழைத்துக் கொள்கிறோம். 3 விஷயங்களை இந்த மரணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்று, மரணத்தால் நம் வாழ்வு மாறுபடுகிறதே அன்று அழிய போவதில்லை. ஒரு தந்தை தன்னுடைய மகள் மீது ரொம்ப பாசமா இருந்தார். ரொம்ப பிடிக்கும் அந்த மகளை. மனைவி இறந்த பிறகு அவனுடைய கவனமும் எண்ணமும் முழுவதும் அந்த குழந்தையின் மீது தான் இருந்தது. அழகான அந்த மகளை, அன்பு மகளை பேணி பாதுகாத்து வருகிறார். திடீரென்று அவள் நோய்வாய்ப்பட்டு மரித்து விடுகிறார். அந்த துயரத்தை அந்த தந்தையால் தாங்க முடியவில்லை. ஒவ்வொரு இரவும் அழுது புலம்புகிறார். தூக்கமே இல்லாமல் தவிக்கிறார். ஆசைக்கு இருந்த, நம்பிக்கைக்கு இருந்த ஒரே மகளை இழந்து விட்டேனே என்று துடிக்கிறார். ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை, அவரை அணைக்கவும் ஆள் இல்லை, அவருக்கு தைரியமூட்டவும் ஆள் இல்லை. தனிமரமாக மரணத்தை பார்த்து தன் மகளின் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தார். அந்த நேரத்திலே அவர் ஒரு கனவு காண்கிறார். அந்த நேரத்திலே அந்த விண்ணகத்திலே இயேசு வந்து அமர்கிறார். எல்லா குழந்தைகளும் கையிலே மெழுகுத்திரிகளை ஏற்றிக்கொண்டு அந்த இயேசுவை சந்திக்க போகிறார்கள். அப்படி போகிற பொழுது இந்த தந்தை தன் குழந்தையை தேடுகிறாள். என் மகள் எங்கே என்று தேடுகிறாள். அங்கே மகள் தனியாக நின்று கொண்டிருக்கிறாள். மெழுகுத்திரிகளை ஏற்றுகிறாள். ஆனால் மெழுகுத்திரி அணைந்து விடுகிறது. அந்த குழந்தை அழுது கொண்டே அங்கே நிற்கிறது. இதை பார்த்த தந்தை பதபதைத்து போகிறார். மகனிடம் சென்று, ஏன் உன் மெழுகுத்திரி மட்டும் எரிவதில்லை? அப்பா, மற்ற குழந்தைகள் எல்லாம் உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த மெழுகுத்திரிகள் எழுந்து ஜோதியாக சுடர் விடுகிறது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்துகிற கண்ணீர், உயிர்த்தெழுதல் மீது உமக்கு இல்லாத நம்பிக்கை, என்னுடைய மெழுகுத்திரிகளை அந்த தண்ணீர் பட்டவுடன், கண்ணீர் பட்டவுடன் அணைந்து விடுகிறது. நானும் பலமுறை முயற்சி செய்கிறேன்,
நீங்கள் அழாமல் தைரியமாக இருங்கள், என் வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி நான் சாகவில்லை, இன்னொரு வாழ்வுக்கு பிறந்திருக்கிறேன் என்று நீங்கள் நம்புங்கள் என்று சொன்னார். கண்பிடித்து கனவிலிருந்து எழுந்து உட்காருகிறார். தன் செய்த தவற்றை உணர்கிறார். அன்றையிலிருந்து என் மகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்ற ஒரு மெய்யான எண்ணத்தோடு வாழ ஆரம்பித்தார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டார் திரும்ப வருவதில்லை என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். மரணம் என்பது ஒரு பேரிழப்பு. இந்த இழப்பை யாரும் ஈடு செய்ய முடியாது. ஒரு தாயை இழந்தால் இன்னொரு தாயை வாடகைக்கு வாங்க முடியாது. ஒரு தாய் தான். மகன் இருந்தால் பரவாயில்லை, பிள்ளைகள் இருந்தால், மனைவி இருந்தால் பரவாயில்லை, கணவன் இருந்தால் பரவாயில்லை. இந்த தாயும் தகப்பனும் இருக்கிற பொழுது அந்த இடத்தை அடைக்க எந்த சக்தியாலும் முடியாது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவது நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழக்கூடாது, வாழ தகுதியற்றவர்கள். ஆடிய ஆட்டம் என்ன? ஆடுகிற ஆட்டம் எல்லாம் ஒரு நாள் அடங்கும், அதுதான் மரணம். ஆக மரணம் முடிவல்ல, அது ஆரம்பம். மரணம் ஒரு பாடம், பலருக்கு பல பாடங்களை சொல்லிக் கொடுத்தது மரணம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே ஒரு விவசாயி இருக்கிறார். ஒரு நாள் வானகத் தூதர் அவரிடம் வருகிறார். ஐயா, நீங்கள் புறப்படுங்கள், உங்களுக்கு மரணம் வரப்போகிறது, உங்கள் காலமும் நேரமும் வந்துவிட்டது அப்படின்னு யாருக்கிட்டையாவது இன்னைக்கு இரவு சம்மனசு வந்து சொன்னா எத்தனை பேர் ரெடியா இருப்பீங்க? போதும், நிறைய வேலைக்கெல்லாம் போற அண்ணா, நீங்க போதும், நிறைய சம்பாரிச்சிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சது, கிளம்பு கிளம்பு அப்படின்னா எத்தனை பேர் ரெடியா இருப்பீங்க? நான் ரெடி, உனக்கு நான் வேலையா வெட்டியான்னுவேன், அது வேற. எத்தனை பேர் ரெடியா இருப்பீங்க? ஒருத்தரும் ரெடியா இருக்க மாட்டோம். ஏனென்றால் மரணத்தை கண்டு அவ்வளவு பயம். அது வாழ்ந்துதான் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியாது. நாம் இருந்துதான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் புரியாது. நான் சம்பாதிப்பதும் வாழ்வதும் என்ஜாய் பண்ணுவதும் சாவதற்காக என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் சாப்பிடுறது சாவதற்காக, நான் வாழ்வது சாவதற்காக. நான் சம்பாதிப்பது, வீடு கட்டுவது, பிளாட் வாங்குவது, அதை வாங்குவது, இதை வாங்குவது, சண்டை போடுவது, கண்ணீர் விடுவது, பகைமையில் வாழ்வது, பலரை திட்டுவது, ஏசுவது எல்லாமே நான் சாவதற்காக. நீங்க என்னென்ன செய்யறீங்களோ அது எல்லாமே சாவதற்காக என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் சாவு முடிவில்லை என்பதையும் மறந்து விடாதீர்கள். சாவுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அதைதான் நம்பிக்கை என்கிறோம், உயிர்த்தெழுதல் என்கிறோம், மகிழ்ச்சி என்கிறோம், மகிமை என்கிறோம், நம்பிக்கை என்கிறோம். ஆகவே மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாது, பயமே வேண்டாம். துக்கப்படலாம், அழலாம், கண்ணீர் விடலாம், அதை குறித்து மன கஷ்டப்படலாம். ஆனால் பயம் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நீங்களும் ஒரு நாள் அந்த மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். மரணத்திலிருந்து தப்பிக்க இந்த உலகத்திலே ஒருவனுக்கும் தைரியம் இல்லை, முடியாது. மரணத்தை தள்ளி போடலாம். பெரிய பணப்பாற்றியா இருந்தா ஆஸ்பத்திரியில் போய் இன்றைக்கு சாவதை அடுத்த நாள் சாகலாம், அடுத்து ஒரு வாரம் பொறுத்து சாகலாம், 2 வாரம் கழித்து சாகலாம், ஆனால் சாவாய். ஆகவே நாம் சாக பிறந்தவர்கள். வாழ்வு என்பது விண்ணகம்தான். ஆக இந்த மண்ணகம் என்பது நம்முடைய வாடகை கூடாரம், விண்ணகமே நம் தாய்நாடு என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற மனுஷனை பார்த்து கடவுள் பாவப்படுறார். பாவம் எதுக்கு சேர்க்கிறான், எதுக்கு வாழ்றான்னு தெரியாமலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று கடவுள் பார்த்து பாவப்படுகிறார். ஆகவே மனிதன் நினைப்பது உண்டு, என்னது நமக்கு வாழ்வு முடியாது அப்படின்னு. ஆகவே ஒரு விவசாயி ஒரு வானகத் தூதர் பார்த்து கிளம்பு மேல அப்படின்றார். கொஞ்சம் பொறுங்கள், கொஞ்சம் வேலையா இருக்கு, இப்பொழுதுதான் மழை பெய்திருக்கிறது, நான் கலப்பைகளை செய்து விவசாயிகளுக்கு தர வேண்டும். அவர் ஒரு கார்பெண்டர், ஆகவே தச்சு வேலை செய்கிறவன். அவர் கலப்பை செய்து அந்த விவசாயிகளுக்கு கொடுத்தார். ஒரு 6-7 மாதம் கழித்து மீண்டும் வானகத் தூதர் கிளம்பு, நீ மேல வா என்று 2வது தடவை சொன்னது. அப்பொழுது சொன்னார், இப்பொழுதுதான் கலப்பை செய்து கொடுத்திருக்கிறேன், அடுத்தது அவர்களுக்கு மண்வெட்டி செய்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நிலத்தை பண்படுத்த அவர்களுக்கு மண்வெட்டி தேவைப்படுகிறது, அதை செய்ய வேண்டும். மண்வெட்டினா தெரியுமா? ஸ்பேடு. ஓகே, ஸ்பேடுனா தெரியுமா?
எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆக பிரியமான பிள்ளைகளே, ஆக ஸ்பேடு செய்கிறாங்க, மண்வெட்டி செய்கிறாங்க. மண்வெட்டி செய்து கொடுத்தாயிற்று. திரும்பவும் அந்த விவசாயி வானக தூதர் பார்க்கிறார். என்ன கிளம்பலையா? கிளம்பு, கொஞ்சம் பொறுங்கள், மாட்டு வண்டி செய்து தர வேண்டும். தாங்கள் அறுத்ததை தானியத்தை அவர்கள் களஞ்சியங்களில் சேர்க்க மாட்டு வண்டி தேவை. அவர்கள் தேவையை பூர்த்தி செய்து விடுகிறேன், பிறகு வருகிறேன் என்றது. மாட்டு வண்டியும் செய்தாகிற்று. அப்போது விவசாயியே செல்போன் எடுத்து வானக தூதருக்கு போன் செய்கிறார். என்ன வானக தூதர் இன்னும் வரலையா? நான் போக தயார், நான் வர தயார். அப்பொழுது செல்போன் ரிங் அடித்தவுடன் அந்த சம்மனஸ் எடுத்து சொன்னது, வேண்டாம், நீ உதவி செய்து வாழ்கிற இடமே சொர்க்கம். நீ பிறருக்கு உதவி செய்து வாழ்கிற இடமே சொர்க்கம். எனவே நீங்கள் சொர்க்கத்துக்கு வர வேண்டியதில்லை, நீங்கள் இருக்கும் இடமே சொர்க்கம். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நான் முதல் பாயிண்டாக முதல் ஒரு உதாரணமாக சொன்னது, மனிதனுடைய வாழ்க்கை உயிர்த்தெழுதலில் தான் நிறைவு பெறுகிறது. அதில் நம்பிக்கை வையுங்கள். இரண்டாவது நிலை, இப்பொழுது உத்தரிக்க நிலையிலே நாம் அனைவரும் ஒரு நாளைக்கு தள்ளப்படுவோம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் புனிதர்கள் கிடையாது, எல்லோருமே பாவிகள் தான். ஏதோ ஒரு வகையிலே பலவீனமான காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்மெல்லாம் ஸ்ட்ரைட்டா நேர மோட்சத்துக்கு போக முடியாது. அப்படி போகக்கூடிய ஆட்களும் இங்க கிடையாது. நானும் சரி, இப்ப சந்தோஷமா இருக்குமே, நானும் போக மாட்டேன், நேரா போக மாட்டேன். நானும் சின்ன சின்ன தப்புகள் செய்யறேன், அது ஆண்டவருக்கு தெரியும். நீங்களும் போக மாட்டீங்க. நானும் போக மாட்டேன், நானும் போக கூடாது, நீங்களும் போக கூடாது. ரெண்டு பேரும் போக மாட்டோம், ஆனா ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போவோம். அதுக்கு பேர் தான் உத்தரிக்க ஸ்தலம், பர்கட்டரி. So we are not saints, we are sinners. We are allowed to go to the purgatory, not the heaven. ஆகவே அந்த டெம்பரரி பனிஷ்மெண்ட்டை பார்க்காம நம்ம மின்னுலகத்துக்கு போக முடியாது. அதை சந்தித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். சும்மா எப்படி போயிடுவேன்? எந்த தவறு செய்தாலும் அதற்கு ஒரு பரிகாரம் செய்து தான் ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம், வாழ்க்கையின் நியதி. இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள யாருக்கும் தைரியமும் கிடையாது, பலமும் கிடையாது. நீங்க என்னதான் என்ன அப்படியே ஒரு மாதிரி புனித லுக்கு விட்டாலும் அப்படியே பாவமா பார்க்குது. தெருவில் போய் பார்க்கணும், இது மூஞ்ச அது வேற மாதிரி இருக்கும். வீட்டில் போய் பார்க்கணும், இது மூஞ்செல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஜூல பார்க்கிற மாதிரியே இருக்கும். ஆக நீங்கள் இப்படி பார்க்கிற பார்வையை பார்த்து கடவுளை ஏமாற மாட்டார். ஐயோ என் பிள்ளை பாவமா பார்க்குத, உன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு ஆண்டவர் சொல்வார், இதுக்குள்ளத்தான் நாகப்பாம்பு இருக்கு, இதுக்குள்ளத்தான் புலிக்குட்டி தூங்கிக்கிட்டு இருக்கு, இதுதான் சிங்கம், இதுதான் நயவஞ்சக நரி அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு தெரியலனாலும் அவருக்கு தெரியும். ஆகவேதான் ஆண்டவர் நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அதற்கு பெயர் தான் உத்தரிக்கும் நிலை. என் பாவத்திற்கும் என் பலவீனத்திற்கும் நான் ஏதாவது ஒரு வகையில் பாவ மன்னிப்பு பெற நான் துன்பத்தை அனுபவித்துத்தான் போக வேண்டும், சித்திரவதை அனுபவித்துத்தான் ஆகும். அதற்கு பெயர் தான் உத்தரிக்கும் நிலை. ஆகவே அந்த நிலையில இருந்து நீ ஜெபிக்க முடியாது. ஆகவேதான் ஒவ்வொரு திருப்பலியும் உத்தரிக்கும் நிலையில் இருக்கிற ஆன்மாக்களை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லுகிற ஏணியாக மாறுகிறது. எனவேதான் சொல்லுகிறேன், திருப்பலியிலே ஜெபியுங்கள். உயர்ந்த உச்சக்கட்டமான ஒரு ஜெபம் திருப்பலி. ஆகவே இந்த திருப்பலியிலே நீங்கள் அவர்களுக்காக சொல்லுகிற ஜெபம், ஆன்மாக்கள் பல பேர் மேலே எழுந்து கொண்டு ஆண்டவரோடு ஐக்கியமாகிறார்கள். இந்த உதவியை செய்கிற உங்களையும் இறைவன் இந்த அவல நிலைக்கு விடமாட்டார். எனவேதான் திருப்பலியிலே இறந்தவர்களுக்காக ஒப்பு கொடுங்கள், ஜெபியுங்கள், பிறருக்கு உதவி செய்யுங்கள். உதவி செய்வதுதான் நம் சொர்க்கத்தின் வாசப்படி. பிறரின் கண்ணீரை துடைப்பதும் வாழ வைப்பதும் தான் நம்மை சொர்க்கத்துக்கு இட்டுச் செல்கிற வழிபாதைகள் என்பதை மறந்து போகக்கூடாது. எனவே இதோ மரணத்தினால் வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி வாழ்வு அழிவதில்லை, வாழ்வு முடிவடைவதில்லை. எனவே மரணமே உன் கொடுக்கு எங்கே? மரணமே உடைய விஷம் எங்கே? ஆண்டவருக்கு முன்னால் மரணம் தோற்று போகும். எனவே அதை குறித்து என்றோ ஒரு நாள் வருகிற மரணத்தை குறித்து நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். ஆக கல்யாண வீட்டில், சந்தோஷமான வீட்டில் இன்விடேஷன் கொடுத்தாதான் போகணும். உங்களுக்கு பத்திரிக்கை வந்தாதான் கல்யாணத்துக்கு போகணும். உங்களை அழைத்தால் தான் பிறந்த நாளைக்கு போகணும். ஆனால்
அழைக்காமலே போக வேண்டிய இடம் மரணம். ஒரு வார்த்தை சொன்னானா அவங்க அப்பா செத்தத, ஒரு வார்த்தை சொன்னானா அவங்க அம்மா செத்தத நீ கண்டுபிடிக்க வேண்டும். எதற்கு தேவாலயத்தில் ஆலய மணி ஓசை கேட்கப்படுகிறது? ஆகவே பிறரின் துக்கத்தில் நில்லுங்கள், அந்த மரணத்தின் வெற்றிடத்திலே நில்லுங்கள். அதுதான் உங்களுக்கு புண்ணியமாக மாறும். அவர்களுக்கு ஒரு காலத்தில் மரணம் அடைந்தால் சொந்தக்காரங்க வந்து 1 மாசம் 15 நாள் 10 நாள் தங்கி தனிமையாய் இருக்கிற என் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆறுதலாய் இருப்பார்கள். இப்போ 3வது நாளே நாக்கு நம 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 நம. 3வது நாளே ஆமா வந்தாச்சு போய் ஆகணும்ல, வேலையை பார்க்கணும்ல, அப்படியே 3வது நாளே பார்ப்போம். அந்த 3வது நாளே கறி சமைச்சு அதுக்கு பேர் என்ன? சம்பந்தம் கலக்குதல். சம்பந்தம் கலக்குதல். கல்யாணத்துல மன்ன சம்பந்தம் கலக்கல, செத்தவனுக்கு அடுத்த 3வது நாளே நீங்க சம்பந்தம் கலக்குறீங்க. அதுக்கு பேர் என்ன? இறைச்சி தின்றது. இறைச்சி தின்றது தானே சம்பந்தம் கலக்குதல். வேற என்ன சொல்லுப்பா, கரெக்டா சொல்லு. உனக்கு கல்யாணம் ஞாபகம் இருந்தா சொல்லு. உனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. இறுதிய மாதிரி நடந்துச்சா? கசப்பு கலக்கணுமா? அதுக்கு ஒரு சம்பந்தம். அப்ப கசப்புக்கு ஏன் கறி சாப்பிடுற? அப்படிதான் சொல்லுவாங்க. அதான் உண்மை. ஆகவே அப்படிதான் சொல்லுவான், அப்படிதான் ஏமாத்துவான். இந்த சம்பிரதாய முறைகள் எல்லாம் பல நேரங்களில் ஏமாற்றுகிற காரியங்கள். இதிலும் சம்பந்தம் கலக்கிறார்கள், இதிலும் சம்பந்தம் கலக்கிறார்கள் இறைச்சி தின்பதற்காக. ஆக நீங்கள் எதை வேண்டுமானாலும் தில்லுங்கள், ஆனால் உங்களுக்காக உங்கள் மரணத்திலே துக்கப்பட யார் இருப்பார்கள் என்று தெரியாது. எனவே மனித இதயங்களை சேர்த்து வையுங்கள். மனித உறவுகளை உங்கள் உதவிகளால், உங்கள் நல்ல வாழ்க்கையினால், உங்களுடைய தானத்தால், தர்மத்தால் பல பேரை சேர்த்து வையுங்கள். அவர்கள் உங்கள் துக்கத்திலே வந்து நிற்க வேண்டும், உங்கள் பரிதவித்திலே வந்து நிற்க வேண்டும். கடவுள் இருக்கிறார் என்பதை மனிதனை பார்த்துத்தான் அறிந்து கொள்ள முடியும். மனித வார்த்தையை வைத்துத்தான் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர முடியும். மனிதனின் உதவியை பெற்ற பிறகுதான் கடவுள் இவன் வழியாக உதவி செய்கிறார் என்பதை உணர முடியும். யாரும் இயேசுவையோ கடவுளையோ நேரடியாக பார்த்தது கிடையாது, பார்க்க போவதும் கிடையாது. நீ உயிர்த்த பிறகு வேண்டுமானால் நடக்கலாம், ஆனால் வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும், மரணம் வரைக்கும் நாம் இயேசுவை நேரடியாக சந்திக்க முடியாது. நம் இயேசுக்கள் நம்மோடு வாழ்கிறார்கள். இவர்களோடு வாழ்வோம், இவர்களை அனுசரிப்போம், இவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம், இவர்களோடு தான தர்மங்கள் செய்வோம், மரணத்தை வெல்வோம், உயிர்த்த வாழ்வை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். மரணத்தின் போராட்டம், நல்ல உதவிகள், நல்ல செயல்கள், தான தர்மங்கள், இதை செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் வாழ்வு பெறுவீர்கள். இறந்தாலும் என்னிலே வாழ்கிற ஒருவன் வாழ்வு பெறுவான் என்று ஆண்டவன் சொல்லுகிறார். ஒருவன் கிறிஸ்துவோடு இறந்தானாயும் அவன் அவரோடு உயிர்ப்பான். எனவே நாம் இறப்பதும் உயிர்ப்பதும் ஆண்டவரோடு இருக்கட்டும். கண்களை மூடி இதயத்தில் கையை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு பேசுவோம். ஆண்டவரே, மரணத்தை பற்றி யோசித்தாலே பயமாக இருக்கிறது. இப்படி நாங்கள் மரணமடையவா எங்களை படைத்தீர்? இந்த இறப்பை நீருமது உயிர்த்தெழுதலால் அழித்தீர் என்ற ஒரு நம்பிக்கையை கேட்கிற போது மனம் குளிர்கிறது. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்கிறவன் இருந்தாலும் உயிர் வாழ்வான் என்று சொன்னீர். என் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும் என் தாயை இழந்து நான் படுகிற வேதனையை யாரிடமும் சொல்ல முடியவில்லை. ஏனென்று கேட்கவும் ஆளில்லை, வாவென்று சொல்லவும் வாயில்லை. அந்த தாயின் அன்பை நான் என் வாழ்விலே பல நேரங்களிலே கஷ்டத்தோடு அனுபவிக்கிறேன். அந்த அன்பை மனைவியாலும் தர முடியாது, பிள்ளைகளாலும் தர முடியாது. என் தகப்பனுடைய அன்பை நினைக்கிற பொழுது கண்ணீர் வடிக்கிறது. நான் அவர்களை பிரிந்து எவ்வளவு வேதனைப்படுகிறேன் என்று எனக்குத்தான் தெரியும். என் சொந்தமாக வளர்த்த என் பிள்ளைகள், என் இரத்தத்தின் இரத்தங்கள், அவர்களை இழந்து தவிக்கிறேன். என்னை பெற்றவர்களையும் என்னோடு வாழ்ந்தவர்களையும் இழக்கிற பொழுது அதை தாங்கிக் கொள்ள எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை, கொஞ்ச நாட்களிலே என்னை தூக்கி எடுக்கிறேன். அந்த மரணம் என்ற சோகம் என்னை மாற்றி விடுகிறது. நான் இப்படிதான் வாழணும், இனி நான் இன்னைக்கு இப்படிதான் இருக்கணும்,
நான் எழுந்து நிற்கணும், நான் இழந்த அன்பை பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தில் நான் எழுந்து நிற்கிறேன். ஆக மரணத்தினால் எனக்கு சில நேரங்களிலே தைரியம் பிறந்திருக்கிறது, வாழ்வு பிறந்திருக்கிறது, மாற்றம் பிறந்திருக்கிறது, ஒரு விசுவாசம் கிடைத்திருக்கிறது, ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. என்னால் வாழ முடியும், என்னால் தனிமையை தாங்க முடியும், என்னால் வேதனையை தாங்க முடியும், வருத்தங்களை தாங்க முடியும், கண்ணீரை தாங்க முடியும் என்ற உள் வலிமை பிறந்திருக்கிறது மரணத்தால். இதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு மரணமும் ஒரு பாடம் என்பதை எனக்கு ஞாபகப்படுத்தியதற்காக நன்றி. Every death is a lesson for my life to live my future. ஆகவே என் எதிர்காலத்தின் விதைகள் மரணங்கள் என்பதை இன்று நான் உணர்கிறேன். அதை கண்டு பயப்படாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மன வலிமையை தார். என் தாய் தராத அன்பை, என் பிள்ளைகள் கொடுக்காத அன்பை, அவர்களுடைய கணவரிடமிருந்து பெறாத அந்த பாசத்தை தெய்வமே உங்ககிட்ட இருந்து கிடைப்பதற்காக நன்றி. எனக்கும் ஒரு நாள் மரணம் வரும், நானும் மரணிப்பேன், ஆனால் உயிர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு வாழச் செய்தோம். மரணத்தின் மீது கால் பதித்து நடக்கிற தைரியத்தை தார். எந்த நேரத்தில் மரணம் வந்தாலும் அதை சந்திக்கிற தைரியத்தை தார். ஆகவே இறந்து போன என் சகோதர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற மனதை தார். தான தர்மங்களில் ஈடுபட்டு அத்தனை பேரையும் என்னை சுற்றி வர செய்ய எனக்கு நல்ல தாராள குணத்தை தார். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்த வேண்டும் இந்த தலைமுறை என்று வாழ கற்றுத்தார். நான் எனது எனக்கு என்ற குறுகிய வட்டத்தில் வாழ்கிற அந்த தாழ்வு மனநிலையை தூக்கி எறிந்து பிறருக்காக, இயேசுவுக்காக, சுவிசேஷத்திற்காக, என் ஜனங்களுக்காக வாழ்கிற மனதை தாரும் என்று கேட்போம். மரணத்தை சுயநலமாய் சந்திப்பதை விட எல்லோரோடு சேர்ந்து சந்திக்கிற தைரியத்தை ஆண்டவிடம் பெற்றுக் கொள்ளுங்கள். இன்று என்னோடு நடமாடுகிற அத்தனை பேரும் ஒரு நாள் என்னை விட்டு காணாமல் போவார்கள் என்ற ஒரு மனநிலையை, தெளிவான சிந்தனை எனக்குத்தான். காலம் முழுவதும் நீங்க மட்டும்தான் என் கூட இருப்பீங்க, நீங்க தான் என் உயிர்ப்பில் இருப்பீங்க, என் மறு வாழ்வில் இருப்பீர்கள், எனக்கு நம்பிக்கை, வாழ்க்கையை மாற்றி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தார். இனி நான் பயப்பட மாட்டேன் மரணத்தை கண்டு. அந்த வேதனை என்னால் தாங்க முடியும். காரணம், என் தேவன் எனக்கு உயிர்ப்பை தருகிறார், என் தேவன் எனக்கு நம்பிக்கை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார், மகிமையை தருகிறார். ஒரு மாறு மேல் ஒரு வாழ்க்கையை என் தேவன் பெற்றுத் தருகிறார் என்ற நம்பிக்கையோடு வாழணும். என் தாயும் தகப்பனும் உறவுகளும் இறந்திருந்தால் அவர்கள் விண்ணகத்தில் என் தகப்பனிடம் எனக்காக பரிந்து பேசுகிறார்கள், எனக்காக ஜெபிக்கிறார்கள். என்னை தாங்கிக் கொள்ள விண்ணகத்தில் என் தாய் இருக்கிறாள், என் தகப்பன் இருக்கிறான், சகோதரன் இருக்கிறார், சகோதரன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு வாழச் செய்தல். ஒருவருடைய கைகளை பிடித்து நாங்கள் தைரியத்தோடும் சமாதானத்தோடும் நிலையான வாழ்க்கையை தர நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீங்க மட்டும் என் கூட இருங்க, அது போதும். நீங்க மட்டும் இல்லையேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லையேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை, ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்ல முடியாதே. நீங்க மட்டும் இல்லையேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார்.
சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லையே நான் எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பான், மறந்தும் போயிருப்பான். எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்லை. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்லை. எப்படி சொல்வேன் எல்லாவற்றை நீர் மாற்றி நீர் நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வை